ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசைன்ற அனிமே வந்து புதுசாக தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வந்து ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 to 4 எபிசோட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அனிமேவோட தமிழ் டப்ட் ரிவ்யூ தான் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். அது போக இந்த கதை எப்படி இருக்கும், இது நீங்கள் பார்க்கலாமா வேண்டாமா, சஜஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் டப்பிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது, மீடியேட்டராக இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில், எக்ஸலண்ட்டுக்கும் பேடுக்கும் நடுவில் குட்டில் இருக்குது. நம்ம கிரன்ச்சிரோல் டப்பிங் அப்படிங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம பாட்டுக்கு நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதாவது என்னென்னா ரீசெண்டாக இல்லை, இந்த வருஷம் வந்து நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் வந்து தமிழ் டப் பண்ணி அனிமே டைம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி, கதையவே மாற்றி, அதோட அர்த்தத்தையே மாற்றி நிறைய பேருக்கு ரொம்ப தமிழ் டப்பிங்கில் அதுக்கடுத்து பார்க்குறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது கிரன்ச்சி ரோல் பண்ணுற டப்பிங் மட்டும் நம்ம வந்து பயப்படாமல் பார்க்கலாம். அது ஒன்று தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அண்ட் இந்த டப்பிங்கில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த அனிமே கேரக்டர் இருக்குல்ல, இது வந்து நிறைய கேரக்டர்ஸை சுற்றி வராமல் ஒரே ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம சோலோ லெவலிங் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒன் கேரக்டர் பேஸ்டு, அவனை மட்டும்தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அனிமேவும். இது பட் என்ன, இது ஒரு இசைக்கை அனிமேன்றனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுற்றி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்தாலும் மெயின் ஃபோக்கஸ்டாக வந்து உங்களுக்கு எல்லா எபிசோட்லேயுமே அந்த மெயின் கேரக்டர் வந்துடுவார். அவரு தான் வந்து மாஸ் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மெயின் கேரக்டரோட வாய்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஏதோ தட்டுப்படலை, ஏதோ செட் ஆகாத மாதிரியே லைட்டாக ஃபீலிங் இருக்குது. பட் வந்து ஓகே தான். ஸோ வந்து ஒரு எபிசோட் பார்த்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து லைட்டாக ஏதோ வந்து அந்த கேரக்டருக்கும் அந்த வயசுக்கும் செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீலிங். பட் உங்களுக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ தமிழ் டப்பிங்லேயும் ஜாப்பனீஸ் டப்பிங்லேயும் ப்ளே பண்ணி காட்டுறேன். அதில் எது நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. எப்படியோ நீ எனக்கு உதவுறதுக்காக இப்படி செஞ்சிருக்க, ரொம்ப நன்றி. 俺を助けようとしてくれたんだもんな。ありがとう。 இந்த 2 டப்பிங்லையும் எனக்கு பிடிச்சிருக்கிறது ஜாப்பனீஸ் தான். பட் தமிழ் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் கரெக்டாக செக் பண்ணிட்டேன். ஜாப்பனீஸில் என்ன அர்த்தம் இருக்கோ நம்ம தமிழ் டப்பிங்கில் அதே அர்த்தம் தான் வருது. ஒரு சில இடத்துல வந்து நம்ம தமிழ் டப்பிங்க்கு ஏற்றாப்பில் வந்து டைலாகை மாற்றிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, அந்த ஜாப்பனீஸில் வர டைலாக்கும் தமிழில் பண்ண டைலாக்கும் அர்த்தம் மாறலை. டைலாக்ஸோட அந்த என்ன சொல்கிற ஸ்டைலை தான் மாற்றிருக்காங்களே தவிர பட் அர்த்தம் மாறலை. ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி ப்ரோ, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த அனிமே எந்த மாதிரி ஒரு இசைக்கை அனிமே அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து நார்மலாக எல்லா இசைக்கை அனிமேஸ்லையும் இருக்கிற அனிமே தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, நார்மலான ஒரு உலகத்தில் வந்து வேலையை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலைன்னு இருக்கிற ஒருத்தன் வந்து திடீர்னு செத்து போயிடுறான். கடவுள் அவனை கூப்பிட்டு நீ இன்னொரு உலகத்துக்கு போகணும், அங்கே இருக்கிற அந்த உலகம் வந்து நிறைய இம்பேலன்ஸ்டாக இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு சமநிலையில் இல்லை, நீ தான் அதை சமநிலைக்கு கொண்டு வரணும் அப்படி இப்படின்லாம் கதை சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து எல்லா பவரையும் கொடுக்குறாரு. அப்படி அவர் கடவுள்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கொடுத்துட்றாரு. அவன் அந்த உலகத்துக்கு போகிறான். பட் என்ன இங்கே ட்விஸ்ட் என்னென்னா, அவன் வந்து ஒரு வாரியராகவோ இல்லை வந்து ஒரு போர் வீரனாவோ இல்லை வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறவனாவோலாம் அங்கே போகல, கேதர் பண்ணுறான். அதாவது அந்த உலகத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிற சின்ன சின்ன பொருள், செடி, மெடிசினு, வுட்டு, ரேர் ஐட்டம் இதெல்லாம் வந்து கேதர் பண்ணி அதை விற்று அதில் வர காசில் தான் சர்வே பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றதான் கதையாகவே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கதை போகுது. பட் என்ன அப்படின்னா, ஒரு 2 இல்லைனா 3 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அது மட்டும் நான் முதலே உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, கதை உங்களுக்கு போர் அடிக்காது, அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் ஒரு எபிசோடு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஒரு 2 எபிசோடு மட்டும் லைட்டாக ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிரும், அது பிரச்சனை இல்லை. என்ன நான் சொல்ல வரணும்னு நினச்சேன்னா, அனிமேஷன் இருக்குல்ல, அனிமேஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கேவலம் மட்டமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. கதை நல்லா இருக்குது, ஏன்டா அனிமேஷன் ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே தான், எனக்கு வந்து ரொம்ப ஒன்றும் அதை வந்து ஈர்க்கலை. அதாவது இப்போது ரீசெண்டாக இந்த 2025 வர அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கதை வந்து சிம்பிளாக நார்மலாக இருந்தாலும் அனிமேஷனில் தான் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அந்த விஷுவலுக்கு தான் நம்ம போய் பார்த்துட்டே இருக்கோம். பட் இதில் வந்து கதை நல்லா இருக்குது, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. பட் வந்து அனிமேஷன் ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றது தான். அதாவது எக்ஸாக்ட்லி வந்து நம்ம ஸ்லைம் அனிமே இருக்குல்ல, டென்சுரா,
அதோட அனிமேஷன் வந்து சீசன் 2 சீசன் 1லலாம் எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த அளவு கூட இந்த அனிமேல இல்லை. ஆனால் இது வந்து 2025ல் வந்த அனிமே. ஸோ வந்து அது ஒன்று மட்டும்தான் எனக்கு வந்து மைனஸாக தெரியுது. பட் மற்றபடி எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து அனிமேஷன் பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு வந்து தமிழ் டப்பில் இருக்கணும்னு பிரச்சனை இல்லை, நான் ஜாப்பனீஸில் கூட பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. எனக்கு தமிழ் டப்பில் தான் வேணும்னாலுமே பார்த்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி வந்து அனிமேஷன்ஸுக்காக போய் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த அனிமே உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அனிமேஷன்ஸ்லாம் மைண்ட்ஸ்குள்ளே வராது, கதைக்குள்ளே போயிடுவீங்க. நான் என்னோட ரிவ்யூவில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அனிமேஷன் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது அப்படின்றத தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதோட இந்த அனிமே ஓவராலாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல அனிமே கிடச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்குமே இந்த அனிமே ரொம்ப நல்ல அனிமே. நிறைய பேருக்கு இந்த அனிமே வெளியே தெரியலை. ஏன்னா நான் நிறைய வீடியோ போடும் போதே ஃபஸ்ட்டு இந்த அனிமே பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருந்தேன், எக்ஸ்ப்ளனேஷன் போட்டுட்ருந்தேன் தமிழ் டப் வரதுக்கு முன்னாடி. அப்போலாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன்னா இந்த அனிமே வெளியவே தெரியல. இப்போவுமே தமிழ் டப் வந்ததுக்கப்புறமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் பார்க்குறவங்களும் இந்த அனிமே போய் பாருங்கள், தமிழ் டப்பில் பார்க்குறவங்களும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அனிமேஷன் மட்டும்தான் கொஞ்சம் பேட், அவ்வளோதான். மற்றபடி அனிமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. until the next video, goodbye.